நவீன் விஜய் கிட்ட கேக்குறாரு, என்ன விஷயம் பிரதர், எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நவீன்? பரவாயில்ல விஜய், நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒர்க் பண்றீங்க நவீன்? விஜய், ஊர்ல ரெசார்ட் இருக்கு, பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப ஃபேமிலியோட கிளாஷ், சின்ன சின்ன ஆட் பிலிம்ஸ் பண்றேன். நான் போட்டோகிராஃபரும் கூட. இன்னும் ரெகுலரா ஒர்க் இருக்குமா? உடனே வந்து நிக்கிறேனே விஜய், அதுலயே கெஸ் பண்ணிருக்கலாமே. ஸ்டேஜ் தானே, போக போக பிக்கப் ஆயிரும் விஜய். விஜய், என்னையா வர சொன்னீங்க? சும்மாதான் வர சொன்னேன். சீரியஸா எதுக்கு தான் வர சொன்னீங்களா? அப்புறம் என்ன நவீன்? அஜய் ராகினி நிச்சயதார்த்தம் நின்னதா கேள்விப்பட்டேன். கேட்டதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. ராகினி என் மாமா பொண்ணுதான், அநேகமா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இப்படி சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. காவேரி குடும்பத்துக்கு டார்ச்சர் கொடுக்கறது தான் எங்க மாமாவோட அல்டிமேட் எய்ம். ராகினியும் அதே மாதிரிதான். உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்காண்டியே தன்னோட பொண்ணோட வாழ்க்கையே ட்ரம் கார்டா யூஸ் பண்றாருன்னா எவ்வளவு வன்மை பிடிச்ச ஆளா இருப்பாரு. சொன்னேன் விஜய், என்கேஜ்மெண்ட் நின்னதுல எனக்கு ஹாப்பின்னு. சரி, வீட்டுல இப்பதான் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? விஜய், ஏதோ அவசரமா கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா கிளம்புங்க. ஷோரா விஜய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. விஜய் யோசனையில இருக்காரு. குமாருக்கு அவங்க அம்மா போன் பண்ணிருக்காங்க. குமார் பேசிக்கிட்டு இருக்காரு அம்மா கூட. அம்மா ஊருக்கு வர சொல்லி சொல்றாங்க குமார. குமார் சொல்றாரு, இப்போதைக்கு வர முடியாதுமான்னு. ரொம்ப நேரம் பேசுறாங்க, போனை வச்சிடுறாங்க. விஜய் குமார மீட் பண்றதுக்கு வர்றாரு. குமார் சொல்றாரு, வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தனால துணி இப்படி இருக்கு. அங்க இன்னைக்கு வேலைக்கு வந்திருந்தா அழகா மடிச்சு வச்சிருப்பா. திடீர்னு வந்திருக்கீங்க விஜய், வரக்கூடாதா? விஜய், அதுல எனக்கு சந்தோஷம்தான். டிவிக்கா எந்த ரீசனும் இல்ல. இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன், அதனால ஹாய் சொல்லிட்டு போறதுக்காண்டி வந்தேன். நான் கிளம்புறேன். என்ன விஜய், இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருக்கு குமாரு, சென்னையில காவேரி ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இன்னைக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு நான் ஒரு ஐடியா பண்ணேன். அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வர வைக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன். விஜய், தெரிஞ்ச விஜய், காவேரிக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இங்க சென்னையில வேலை பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருக்காங்க. குமார், சென்னையில இருக்க அந்த பொண்ணோட நம்பர் கிடைக்குமா? ஒரு நிமிஷம் விஜய். குமார் அந்த நம்பரை விஜய்க்கு கொடுக்கறாரு. குமார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. காவேரியோட ஃப்ரெண்டை தேடி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. காவேரியோட ஃப்ரெண்டு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா? என்ன நல்லா தெரியுங்க. காவேரியோட ஹஸ்பண்ட் தானே நீங்க? வாங்க பேசலாம். பரவாயில்லங்க, நான் இங்கேயே இருக்கேன். ஆச்சு, கால் பண்ணி லொகேஷன் கேட்டீங்க, உடனே கட் பண்ணிட்டீங்க. காவேரி இங்க இல்லையா? விஜய், காவேரி இங்க வரலையே. என்னாச்சு விஜய், ஏதாவது ப்ராப்ளமா? ஆச்சு, கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. விஷயத்த யாருக்கிட்டே சொல்லல. அவங்க அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட கூட வேற மாதிரி சொல்லிதான் டீடைல்ஸ் வாங்கினேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க. இங்க வரலாட்டி காவேரி எங்க போயிருப்பா? ஃபேமிலியோட வந்தப்ப இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் வரல. ஆனா வெயிட் பண்ணுங்க, நான் அவன் நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறேன். நான் காவேரி நம்பருக்கு ட்ரை பண்ணேங்க, சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஜெய், சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. சரிக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எனக்கு தெரியலங்க. சென்னையில நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொடைக்கானல்ல தான் இருக்காங்க. இல்ல, கொடைக்கானல்ல இருக்க வாய்ப்பு இருக்குல்ல விஜய். என்ன, ஊர்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணி கேட்டு சொல்லவா? நான் கேட்டு பார்த்துட்டு எனக்கு கால் பண்றீங்களா? ஷோர் விஜய், பயப்படாம போங்க விஜய், அவ கண்டிப்பா சேஃபா தான் இருப்பா. கால் வருது, தாத்தா பேசுறாங்க. என்னப்பா விஜய், காவேரிய பாத்துட்டியா? தாத்தா, அம்மா காவேரி கிடைக்கல. கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு என்னமோ காவேரி கொடைக்கானல் போயிருப்பான்னு எனக்கு தோணுது. கொடைக்கானலுக்கா விஜய்? ஆமா தாத்தா, ஆல்ரெடி எனக்கு அந்த கெஸ்ஸிங் இருந்துச்சு. காவேரியோட ஃப்ரெண்டும் அதே தான் சொல்றாங்க. இப்ப கொடைக்கானல் தான் கிளம்புறேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. திரும்பி வரும்போது காவேரியோட தான் வரணும். புரிஞ்சுச்சா விஜய்? கண்டிப்பா தாத்தா, நான் காவேரியை கூட்டிட்டு வந்துடுறேன். விஜய், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போய் சேர்ந்த உடனே கால் பண்ணு. தாத்தான்னு போனை வைக்கிறாரு விஜய். அதா, வாங்கம்மா, என்ன பசிக்குதா? இன்னும் டைம் ஆகலையம்மா? இல்லடி, காவேரிய காலையில இருந்து காணுமே, நீ பாத்தியா? ஒன்னும் பாக்கலம்மா, தியானம் கூட சாப்பிட வரல. அதுக்கு கேள்வி கேட்டோம்ல, அதுல மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளே இருக்காளோ என்னமோ. சாப்பிட கூட வரலையா காவேரி? சொல்லவே இல்ல ராதா. பசிஞ்சிருந்தா எப்பயும் போல வந்து சாப்பிடுவான்னு நினைச்சேன். பார்த்தேம்மா, வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு, சாப்பிடாம. சாப்பிட வரலன்னு சொல்லலான்னு நினைச்சேம்மா. முதல்ல போய் காவேரிய பாத்துட்டு வருவோம், இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க காவேரிய பாத்தீங்களா? சாப்பிட கூட கீழே வரலையாங்க. போய் பார்த்தோம், ரூம்ல கூட இல்லையே. ஒருவேளை கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டு போயிருப்பாளோ என்னமோ. அம்மா, நான் பாத்துட்டு வரேன். ராதா, விஜயும் காவேரியும் கொடைக்கானல்ல இருக்காங்க. கொடைக்கானலுக்கா? விஜய் மாத்திரம் வெளியே போறத நான் பார்த்தேங்க. தனியால போனா எல்லாரும் காவேரியை திட்டணும்ல,
அதுல அப்செட்ல இருந்திருக்கான் போல. ஜெயம் நைட்டு திட்டிருப்பான் போல காவேரிய. கோவிச்சுக்கிட்டு காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நேரத்துக்கு முன்னாடிதான் விஜய பார்த்து காவேரிய சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு போடான்னு சொன்னேன். காவேரிக்கு கொடைக்கானல் தானே பிடிக்கும், அவ சொந்த ஊர் இல்லையா, அதனால அங்கேயே விஜய போயிட்டு வாடான்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் விஜய் எனக்கு போன் பண்ணி சொன்னான், நாங்க 2 பேரும் கொடைக்கானல் போறோம்னு. யாராதா அதனால இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு வார்த்தை சொல்லாம ஜாலியா அவ புருஷனோட கொடைக்கானல் போயிருக்கா. காவேரி சாப்பிட வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தான் கல்யாணி சொன்னேன் விஜய் கிட்ட, ஒன்னும் போகல, வேற வேலை இருந்தா பாருங்க, எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற இடம், இப்படி தப்பு பண்ணா இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான் ஆட்டம் போடுவா, அவ வச்சதுதான் சட்டம்னு இந்த வீட்டுல ஆயிருச்சு. அப்பா சொன்னாங்கன்னு விஜய் யோசிக்காம கூட்டிட்டு போயிருக்கான் பாருங்க. நாளை பின்ன விஜய மதிப்பாளாவ நம்ம வேலைய பார்ப்போம். கார்ல போறப்ப காவேரியோட ஞாபகமாவே போறாரு. ரொமேனியாவின் நாணயம் லியோ. நாளை சந்திப்போம்.